T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். புத பகவானுடைய நட்சத்திரங்கள் 3: ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த வருஷம் 2026ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 10-12-2026 வரை சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். அதாவது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் 24 வரை மேனம் ராசி, ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை பின்னோக்கி சென்று மீண்டும் வக்கர நிவர்த்தியாகி மீண்டும் ரேவதி நட்சத்திரத்தை நோக்கி வருவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 14 வரை ஆயில்யம் நட்சத்திரத்திலே குரு பகவான் உச்சமாக சஞ்சாரம் செய்து 9ஆம் பார்வையால் சனி பகவானை பரிசுகிறார். ஆயில்யம் ஆதிசேஷன் நட்சத்திரம். பார்த்தீங்கன்னா விஷ ஜந்துக்களால் தேல், பூரா, நண்டோகுழி, பாம்பு இது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அடிக்கடி கண்ணுக்கு தென்படும். விஷ ஜந்துக்கள் தீண்டவும் செய்யும். அதனால் கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் ஐப்பசி மாதம் 14 வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதனுடைய நட்சத்திரங்கள் 3: ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இது பார்த்தீங்கன்னா நீர் ராசியில் 3வது நட்சத்திரமாக 1, 2, 3, 4 பாதமும் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா தனுசு மண்டலத்தை இயக்கக்கூடிய நட்சத்திரங்கள். புதனுடைய அறிவு, ஆற்றல், கணக்கு, கமிஷன், நடிப்பு, கலை, மேனேஜ்மெண்ட், விளையாட்டு, பரிசு, பதக்கம், ஜோதிடம், மந்திரம், வைத்தியம், நகைச்சுவை ததும்பும் நியாயமான பேச்சுக்கள், ஆழ்ந்த அறிவு நிறைந்தவர்கள் இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள். இளமையான அழகான தோற்றம் உடையவர்கள். தனக்கு துன்பம், வேதனை, துக்கம் வரும்போது நண்பர்களோடு பார்த்தீங்கன்னா கைகோர்த்து ஆலோசனை பெறக்கூடியவர்கள். தனக்கு சந்தோஷம், நிம்மதி, தனக்கு பார்த்தீங்கன்னா பெரும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு கூட்டாளிகளோடு சேர மாட்டாங்க. தனக்கு துக்கம், வேதனை, துயரம் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் நண்பர்கள் கூட்டாளிகளோடு இவங்க சேருவாங்க. அவங்களோட ஐடியா அறிவுரை பெறுவாங்க. புதன் இரட்டை தன்மை உடைய ஒரு கிரகம். புதன் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு மலை மேல் கோவில் அமையும். மலை மேல் போய் ஒரு கோவில் கட்டி இவங்க கும்பிடக்கூடிய ஒரு அமைப்பு புதன் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு உண்டு. விருச்சிகம் ராசி, கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். உங்கள் ராசிக்கு 5வது வீட்டிலே பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்திலே உங்கள் நட்சத்திரத்திற்கு 2வது அனுஜென்ம நட்சத்திரத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். விருச்சிகம் ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிகம் ராசியில் 3வது நட்சத்திரமாக முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல தைரியசாலிகள், மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்கள், குடும்ப பிரச்சனை, மற்றவர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆலோசனை சொல்பவர்கள், பிடிவாத குணம் கொண்டவர்கள். கொஞ்சம் ரோசா குணம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும், கோச்சிக்குவீங்க. விருச்சிகம் ராசி, கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு 5வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வருகிறார். உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 9வது வீட்டிலே உச்சமாக உங்கள் நட்சத்திரத்தின் திரிஜென்ம நட்சத்திரத்தில் குரு உச்சமாக செல்கிறார். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர காலம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் என்று சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடம் சார்ந்த நன்மைகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். இறந்தவர்களுடைய அருளாசி கிடைக்கும். தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தம்பதியர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும். கார்த்திகை மாதம் 24க்குள் திருமணம் செய்து கொள்ளலாம். குலதெய்வ அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யலை இந்த காலகட்டத்தில் போய் செய்வீங்க.
குலதெய்வ வழிபாடு பரிபூர்ணமாக கிடைக்கும். சனி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது குழந்தைகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தைங்க நல்லா படிக்க மாட்டேங்குது, விளையாட்டுத்தனமாக இருக்குது, பொழுதுபோக்காக இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு மனக்கவலை, குழந்தைகளால் ஒரு பிரச்சனையாக இருக்குது. குழந்தைகளால் இந்த காலகட்டத்தில் சந்தோஷம் உண்டு. சிலர் பார்த்திங்கன்னா குழந்தைகளை ஹாஸ்டலில் தங்கி வெளியூரில் தங்க வச்சு படிக்க வைக்கிறார்கள். அதுவும் சிறந்தது தான். ஏன்னா 5ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது குடும்பத்தில் வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்க அவங்க வாழ்க்கை பிரச்சனைக்கு உள்ளாகும். ஏன்னா படிக்க முடியாது, விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. குழந்தைங்க உங்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிற மாதிரி 5ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது ஏற்படுத்தும். உங்களுடைய பசங்க பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க, நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல சம்பாத்தியம் உண்டு. 5வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான அமைப்பு. நண்பர்களோடு சேர்ந்து, கூட்டாளிகளோடு சேர்ந்து, அல்லது உங்கள் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து, அல்லது வாழ்க்கை துணையை நீங்களும் புதிதாக ஒரு தொழில் தொடங்கலாம், வியாபாரம் செய்யலாம், தொழில் தொடங்குவதற்கு முயற்சி செய்யலாம். தொழில் தொடங்கணும்னா இந்த காலகட்டம் குரு பலனும் இருக்குது, சனியுடைய வக்கர காலம், தொழில் அமோகமாக செல்லும். உங்களுடைய வாழ்நாள் இறுதி காலம் வரை அந்த தொழில் வியாபாரம் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 9வது வீட்டிலே குரு உச்சமாக இருக்கிறார். குரு பார்வை விருச்சிக ராசிக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது. அப்போ பணம் சம்பாதிப்பதற்கு பெரியவர்களுடைய, பெற்றோர்களுடைய அருளாசி, இறந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கிறது. ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், வாக்கால் பேச்சால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள், மாந்திரீகம் செய்யக்கூடியவர்கள், பார்த்தீங்கன்னா இந்திரம் மந்திரம், பேய் ஓட்டுபவர்கள், குறி சொல்பவர்கள், ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும். வேலை இல்லாமல் இருப்பவர்கள், வேலை தேடி கொண்டிருப்பவர்கள், அல்லது வேலையை விட்டுட்டு நீக்கிட்டாங்க, பதவி போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பதவி கிடைக்கும். மீண்டும் அந்த வேலையிலேயே நீங்கள் போய் அமர்வீர்கள். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அரசு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் வீடு தேடி வரும். 5ஆம் வீட்டில் சனி வக்கரகதியில் வரும்போது அரசு உத்தியோகம். எங்கேயோ ஒரு நாள் ஒரு நண்பரை பார்த்தேன், நல்லா பேசினேன், 1 மணி நேரம் தான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த நண்பர் இப்போ உங்களை வாங்க ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நண்பர் மூலம் உதவி கிடைக்கும். நண்பர்களால் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு தொழிலுக்கான வளர்ச்சியை நண்பர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு 5வது வீட்டிலே சனி வக்கரகதியில் வரும்போது இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் மூலம் நல்ல வளர்ச்சி அடையலாம், வேலை உத்தியோகத்தின் மூலம் நல்ல பணம் சம்பாதிக்கலாம், குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், கூட்டாளிகளால் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உதவி உண்டு. ஏன்னா சனியினுடைய வக்கர காலம் உங்களுக்கு எப்போதுமே நன்மை தான். விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இளைய உடன் பிறந்தவர்கள், உங்களுக்கு நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உதவி செய்வாங்க. புதிதாக தங்க நகை எடுக்கலாம், ஒரு வீட்டு மனை, விவசாய நிலம் வாங்கலாம், உங்கள் தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், உங்கள் தொழிலை இப்போ விரிவுபடுத்தி கொள்ளலாம். கார்த்திகை மாதம் 24 வரை கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு கோட்டை கட்டுற அளவுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டுவார்கள் என்று பழமொழியே உண்டு. அந்த மாதிரியான ஒரு நேரகால அமைப்பு தான் குரு 9வது வீட்டிலே திரிஜென்ம நட்சத்திரத்திலே உச்சமாக செல்கிறார். அணுஜென்ம நட்சத்திரத்திலே சனி பகவான் வக்கரகதியில் வருகிறார். குரு பார்வையில் சனி, அப்போ புத்திரஸ்தானம் உங்களுக்கு மிக பலமாக இருக்கிறது, புண்ணியம் கிடைக்கிறது. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்கள், முன்னோர்கள் செய்த புண்ணியம் பரிபூர்ணமாக இப்போ உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் பணம் சம்பாதித்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து எதிர்காலத்திற்கு நல்ல வசதி வாய்ப்புகள் பெறலாம். T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.